Hello everyone, welcome to my channel. Learn Excel in Tamil அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு introduction to pivot table. What does the pivot table do in Excel? அதுதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம தமிழ்ல இதை மைய அட்டவணை அப்படின்னு சொல்லலாம். Pivot tableங்கிறது பாத்தீங்கன்னா எக்ஸல்ல இருக்கிற ஒரு பெரிய பவர்ஃபுல் டூல். இதை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம், சம்மரைஸ் பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளால கம்பேர் பண்ண முடியுது. ஒரு டேட்டாவுக்கும் இன்னொரு டேட்டாவுக்கும் பேட்டர்ன்ஸு, ட்ரெண்ட்ஸு இது எல்லாத்தையும் நம்மளால ஈஸியாக பார்த்துக்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டாவை நம்ம சார்ட் பண்ணிக்கலாம், ரீஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், குரூப் பண்ணிக்கலாம், கவுண்ட்டு இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற டேர்ம்ஸ் தான். ஆனால் இதெல்லாம் பண்ணும்போது அந்த டேட்டா எப்படி நம்மளுக்கு ப்ரெசன்டபிளாக இருக்குது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் நம்ம பிவோட் டேபிளில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த பிவோட் டேபிளில் நம்ம ரோஸாக இருக்குது, இந்த டேட்டா ரோவில் இருக்கிற டேட்டாவை காலமாக மாற்றிக்கலாம், காலத்தில் இருக்கிற டேட்டாவை நம்ம ரோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே போல் எந்த ஃபீல்டில் வேணால் நம்ம குரூப் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம சின்ன சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டில் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது, கலர் அண்ட் அமௌண்ட் இருக்குது. ஸோ இதில் நாம் சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி சம்மரைஸ் பண்ணலாம்? we can summarize on the sum. அதாவது ப்ளூவில் எவ்வளோ சம் ஆயிருக்கு, க்ரீனு அண்ட் ரெட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சம்மரைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே ஒரு ஃபில்டருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபில்டர் பண்ணி இந்த மூணில் எது வேணால் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் கலர் இருக்குது. இதில் நம்ம என்ன கவுண்ட் பண்ணிக்கலாம். ரெட்டில் ரெட் கார் எத்தனை பேர் வச்சுருக்காங்க, ப்ளூ கார் எத்தனை பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது நம்ம கவுண்ட். அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சம் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நம்ம கவுண்ட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது, ப்ராடக்ட் குவான்டிட்டி சேல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டு, அதாவது ஒரு யூனிட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம போடுறதுக்காக நம்ம பிவோட் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கால்குலேட்டட் ஐட்டம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மிட் வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு அப்படின்ட்டு ரீஜன் இருக்குது. ஸோ ரீஜன் வைஸ் என்ன சேல்ஸ்ன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ரீஜனை சவுத்தையும் ஈஸ்டையும் கம்பைன் பண்ணி சவுத் ஈஸ்ட் அப்படின்னு கூட நம்ம பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம we are going to work out an example. ஸோ அதில் பார்க்கும்போது இன்னும் நல்லா கிளியராக தெரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டேட்டு, சேல்ஸு, கலர் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இந்த ரோவில் கலர்ஸ் கொண்டு வந்துட்டு அடுத்தது எந்த மந்தில் இது சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் நம்ம. அப்போ இந்த மந்த் வைஸ் நம்ம we can bring down the data. இப்போ நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். ரெண்டு எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம ஒரு ஓட்டிங் டேட்டா வச்சுருக்குறோம் நம்ம. அதில் பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது, ஜெண்டர், ஏஜ், ஓட். இந்த டேட்டாவை நான் ஒரு டேபிளாக வச்சுருக்கேன். எப்படி தெரியும் டேபிள் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ திஸ் ஷோஸ் தட் திஸ் இஸ் அ டேபிள். ஸோ இந்த டேபிள் ஃபில்டர் ஆகிருக்கு. நம்ம மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த ஃபில்டர் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம. அடுத்து என்ன பார்க்கலாம், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பிவோட் டேபிள் யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட்டாவை வச்சு we are going to answer these 4 questions. How many people voted? What was the winning vote? Breakdown by gender, breakdown by age. ஸோ இது எல்லாமும் நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது இன்னும் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நம்ம இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம பிவோட் டேபிள் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் நம்ம. இந்த டேபிளில் ஏதாவது ஒரு செல்லை ஆக்டிவ் செல்லாக வச்சுட்டு இன்சர்ட்டில் போய் பிவோட் டேபிள் நம்ம கொடுக்குறோம். இதில் இந்த ஆப்ஷன்ஸ் வருது. டேட்டா எங்கேருந்து நம்ம எடுக்க போகிறோம், நம்ம இந்த ஸ்க்ரீன் இந்த ஒர்க் ஷீட்டில் இருக்கிற டேபிளா, ரேஞ்சா, இல்லை எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸா அப்படிங்கிறத, இல்லை அப்படின்னா எந்த இடத்துல ரிப்போர்ட் கொண்டு போய் வைக்கணும், நியூ ஒர்க் ஷீட்டா, எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டா. இப்போ நம்ம இங்கே ஆக்டிவ் செல் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த டேபிளை அதை எடுத்துக்குது, செலக்ட் பண்ணிக்குது. அடுத்து நம்ம நியூ ஒர்க் ஷீட்டில் போட போகிறோம். சப்போஸ் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த லொக்கேஷன் ஸ்பெசிஃபை பண்ணணும், எந்த இடத்துல நம்மளுக்கு அந்த பிவோட் டேபிள் வேணுங்கிறத. ஸோ நியூ ஒர்க் ஷீட் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது how many people voted. நியூ ஒர்க் ஷீட்டில் இருக்குது. நம்மளுடைய பிவோட் டேபிளோட ஃபார்ம் இப்படி தான் இருக்குது. என்னென்ன ஃபீல்ட்ஸ் இங்கே இருக்குது நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்த்தோம். நம்ம
நேம், ஜெண்டர், ஏஜ், vote இது இருக்கு. ஸோ அதை வந்து ஃபீல்டாக எடுத்துக்குது. அடுத்தது நம்ம காலமில் என்ன போட போகிறோம், ரோவில் என்ன போட போகிறோம், எதை நம்ம கவுண்டோ சம்மோ பண்ண போகிறோம், அப்புறம் அந்த ஹோல் ரிப்போர்ட்டையும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஃபீல்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், how many people voted. ஸோ we can count the names. ஸோ அதனால் நம்ம இங்கே கொண்டு வந்து போட்டுக்கிறோம். சின்ஸ் நேம்ங்கிறது வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதுவே கவுண்ட் எடுத்துக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 108. ஸோ 108 people have voted. நம்ம அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் வாஸ் த வின்னிங் vote? ஸோ மறுபடியும் பிவோட்டுக்கு போகிறோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ரோ லேபிள் வந்து நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த ஓட்டை ரோ லேபிளுக்கு கொண்டு வந்து ட்ராக் பண்ணி போட போகிறோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிற 3 ஓட்டு, அதில் ஏக்கு வந்து 27 ஓட்டு இருக்குது, பிக்கு 33, சிக்கு 48, டோட்டலாக 108. ஸோ இந்த வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து நம்பர்ஸில் பார்க்குறத விட பர்சன்டேஜில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வாட் பர்சன்டேஜ் வந்து ஏ ஹேஸ் ஸ்கோர்ட், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் வந்து பி ஹேஸ் ஸ்கோர்ட் அப்படிங்கிறத. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரைட் கிளிக் பண்ணுறோம், சம்மரைஸ் டேட்டா பை அப்படிங்கிறதுல மோர் ஆப்ஷன்ஸில் போய்க்கிறோம். இந்த இடத்துல ஷோ வேல்யூ ஆஸ், இந்த இடத்துல we are going percentage of total and then number formatல நம்ம வந்து ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வந்து 100 ஓட்டுனா அதில் 25% வந்து ஏ வாங்கியிருக்காங்க, 31% வந்து பிக்கு விழுந்திருக்கு, 44% சிக்கு விழுந்திருக்கு. ஸோ இந்த வின்னிங் ஓட் வந்து பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்ட் கொஸ்டின். வாட் இஸ் த பிரேக் டவுன் பை ஜெண்டர்? பிரேக் டவுன் பை ஜெண்டர். ஸோ நம்ம பிவட் சார்ட்டுக்கு போகலாம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஜெண்டர் வேணும். ஸோ ஜெண்டரை கொண்டு வந்து ரோவில் வச்சிடுறோம், ஓட்டை கொண்டு போய் நம்ம காலத்தில் போட்டுறோம் நம்ம. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் எப்படி ஓட் போட்டிருக்காங்க, மேல் ஃபீமேல் 2 பேர்த்தில். ஓகே, மேல் ஃபீமேலில் 2 பேர்த்தில் வந்து மேல் எத்தனை பேர் வந்து ஏபிசிக்கு போட்டிருக்காங்க, ஃபீமேல் எத்தனை பேர் ஏபிசிக்கு போட்டிருக்காங்க. இதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் ஃபீமேல் வந்து ஃபேவர் சி, ஆனால் மேல் வந்து பி அண்ட் சியை சேமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ இது ஒரு விதமான அனாலிசிஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரேக் டவுன் பை ஏஜ். எந்த ஏஜ் குரூப் பீப்புள் ஏபிசியில் எதை ஃபேவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ பிரேக் டவுன் பை ஏஜுக்கு நம்மளுக்கு ஜெண்டர் வேண்டாம், ஸோ அதை நான் வெளியே எடுத்துட்டேன். ஏஜை கொண்டு வந்து ரோ லேபிளில் போட்டுருவோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜுக்கும் யார் யாரை ஃபேவர் பண்ணியிருக்காங்க, ஏபிசியில் எதை ஃபேவர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா 55 இயர்ஸ் இருக்கிறவங்க வந்து பி அதை ஃபேவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸி. அதே போல் 65 இருக்கிறவங்களும் பிஏ ஃபேவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் நம்ம சம்மரைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். எப்படி பண்ணலாம், இதை குரூப் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ குரூப்பு, ஸோ 19 வயசுலேருந்து 91 வரைக்கும் இருக்கிறவங்கள 10-10 நம்ம பிரிக்கிறோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி குரூப் வந்துடுது. இதை பார்க்கும்போது இன்னும் நல்ல ஐடியா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ 49ல் 58 இருக்கிறவங்க தான் அதிகமான ஓட் போட வந்திருக்கிறாங்க, 22%. அதே போல் 59-68 இருக்கிறவங்களும் 22% ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் வந்து 10% வந்து சிஏ ஃபேவர் பண்ணியிருக்காங்க, 9% பிஏ ஃபேவர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம அனாலிசிஸ் வில் பி ஈஸியர். ஒரு சேல்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபீல்டு இருக்குன்னா நேம் ஆஃப் த சேல்ஸ் பர்சன், டேட் ஆஃப் சேல்ஸு, வாட் இஸ் த அமௌண்ட்டு, டு விச் ரீஜன் தே பிலாங் டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரா டேட்டாவாக இருக்குது. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டேப்லெட் பண்ணி சம்மரைஸ் பண்ணணும்னா இதுலேருந்து நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா there are some of the few questions. What is the total sales by region? Region wise, east, west, north, southல எவ்வளோ total sales ஆயிருக்கு. அண்ட் தென் பை மந்த் அண்ட் இயர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டேட்டா தான் இருக்குது. நம்ம வந்து பை மந்த் அண்ட் இயரில் என்ன டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம சம்மரைஸ் பண்ணலாம். அடுத்தது டோட்டல் சேல்ஸ் பை சேல்ஸ் பர்சன். இவர் வந்து புல்லக் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒவ்வொரு மாதத்தில் எவ்வளோ பண்ணியிருக்காரு, லீ எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் ஓவராலாக 2021 ஆர் 20 ஏதாவது ஒரு இயரில் வாட் ஆர் த 2 பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் மந்த்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல் 2021ல் ஹூ ஆர் த ஃபர்ஸ்ட்
டாப் 5 சேல்ஸ் பீப்புள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை நம்ம வந்து எப்படி பிவோட் சார்ட்டில் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் இந்த டேபிளில் ஏதாவது ஒரு செல்லில் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். அடுத்து இன்சர்ட்டில் போயிட்டு பிவோட் டேபிள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த டேபிளோட நேம் இங்கே எடுத்துக்குது. அண்ட் தென் வி வாண்ட் தட் பிவோட் சார்ட் ரிப்போர்ட், பிவோட் டேபிள் ரிப்போர்ட் இந்த நியூ ஒர்க் ஷீட். ஸோ ஓகே கொடுத்துட்றோம். ஸோ நியூ ஒர்க் ஷீட் கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் தென் திஸ் இஸ் த மெனு. இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் நம்ம. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், ரீஜன் வைஸ் சேல்ஸ் வேணும். அப்போ நம்ம ரீஜனை வந்து ரோக்கு கொண்டு போயிட்டு இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கே வந்து வேல்யூஸ்க்கு கொண்டு வந்துடணும். ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொண்டு வரும்போது அது கவுண்டாக இருந்தது, ஏன்னா அது டெக்ஸ்ட் ஃபீல்டு. இது அமௌண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பரு, ஆட்டோமேட்டிக்காக இது சம் எடுத்துக்குது. இப்போ இங்கே இருக்கிற டேட்டா நம்மளுக்கு ரீஜன் வைஸ் வந்துடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் கமா டாலர் சிம்பிள்லாம் வேணும், ருபி சிம்பிள்லாம் வேணும் அப்படின்னா நம்ம வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸில் போயிட்டு நம்பர் ஃபார்மேட்டு, கரன்சி, டெசிமல் பிளேசஸ் 0 ஆக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு நீட்டான ஃபார்மேட்டில் கிடைச்சிடுச்சு. ஸோ இது நம்ம பார்க்க போகிறது வாட் ஆர் த டோட்டல் சேல்ஸ் பை மந்த் அண்ட் இயர். இப்போ நம்மளுக்கு டேட் வேணும், அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரீஜன் எடுத்துடலாம். டேட்டை கொண்டு வந்து ரோ லேபிளில் வச்சிடுறோம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட் இருக்குது, அமௌண்ட் இருக்குது, பட் நம்மளுக்கு மந்த் வேணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கே நம்ம குரூப் பண்ணிக்கலாம். நம்ம குரூப் பண்ணும்போது நம்மளுக்கு மந்த் அண்ட் இயர் ரெண்டுமே வேணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இயர் அண்ட் டேட் நம்மளுக்கு வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ நம்ம இயர் என்ன பண்ணிக்கலாம்னா காலம் லேபிளுக்கு கொண்டு போயிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மந்த்து 2019 இயரு, 2020, 21 அண்ட் கிராண்ட் டோட்டல். ஸோ இதில் வந்து மந்த் வைஸ் அண்ட் இயர் வைஸ் நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது டோட்டல் சேல்ஸ் பை சேல்ஸ் பர்சன் இன் 2021. அப்போ நம்மளுக்கு சேல்ஸ் பர்சனோட நேம் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இயரை கொண்டு போய் நம்ம ரிப்போர்ட் ஃபில்டரில் வச்சிடறோம். வச்சுட்டு இங்கே ரோவில் வந்து நம்ம நேம் கொண்டு வந்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு சேல்ஸ் பர்சன் நேம் வைஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ ரோவில் நேம் வச்சுட்டோம், இது டேட் வச்சுருக்கோம், அடுத்து சம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனும் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயர் 2021 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 2021 என்ன சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் த இயர் ஆல்சோ. 2019 ஆகஸ்ட் அண்ட் அக்டோபர் டேட்டா மட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இயர் இங்கே வந்து ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிப்போர்ட் ஃபில்டர்னு கொடுக்கும்போது ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இயரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. வாட் ஆர் த 2 பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் மந்த் இன் 2021. அப்போ நம்ம இதில் 2021 எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே பிவோட் டேபிள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த 2021 எது 2 பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் மந்த் அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இங்கே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க்கு போய்க்கலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 10 ஐட்டமில் டாப் 2 ஐட்டம்ஸ் அது ரெட் ஃபில் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதமும் இருக்கு டாப்பில். அடுத்து இதுவே நம்மளுக்கு வர்ஸ்ட் மந்த் வேணும் அப்படிங்கும்போது மறுபடியும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போகிறோம். இங்கே பாட்டம் 10 மந்த்ஸு இதில் போய் 2 போட்டுட்டு இப்போ நம்ம கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். மேபி க்ரீன் ஃபில், இது ஓகே. ஸோ இந்த இடத்துல எது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ நம்ம பிவோட் டேபிளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது ஹூ ஆர் த டாப் 5 சேல்ஸ் பீப்புள் இன் 2021. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரோ லேபிளுக்கு போய்க்கிறோம். வேல்யூ ஃபில்டர்ஸில் டாப் 10க்கு பதிலாக டாப் 5 பார்த்தீங்கன்னா டாப் 5 சேல்ஸ் பீப்புள் இன் 2021. இதுவே நம்ம இந்த இடத்துல வந்து இயரை சேஞ்ச் பண்ணோம்னா 2020 எத்தனை பேர், 2020 யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் பிவோட் டேபிள்னா என்ன, அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம 2-3 எக்ஸாம்பிளோடு நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புரிஞ்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.